ஸ்டார்ட் ரோலிங். காரைக்குடியில் ஒரு தமிழ் செய்தி நிறுவனம் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறது. அந்த செய்தி சேனலோட நெறியாளரை அடித்து மண்டையை வச்சு கிட்டத்தட்ட வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிடுச்சு அந்த நிகழ்ச்சி. நாம் தமிழர் அமைப்பைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி என்பவர் திமுக மணல் கொள்ளை அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மணல் கொள்ளை அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் பேசிட்டார். நான் என்னுடைய கஷ்டங்களை என் வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். 1-2 போய் வளர்க்காங்க. இது அராஜகம் அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இது உங்க கடமையா இல்லையா? இந்த அரங்கத்தில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களை தாக்க வேண்டும்னு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு கிட்ட சொல்லி சேகர்பாபு ஒரு 50 திமுகவினர் அந்த இடத்துக்கு அனுப்பி சூர்யாவை அடிக்கிறாங்க, பிஜேபி ஆதரவாளர்கள் அடிக்கிறாங்க. அப்போது இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் செய்வார்கள்? ஆரம்பிக்கலாமா? உண்மையிலே சொல்கிறேன், ஜாலியாக இருக்குது பஸ்ஸு. நீங்களும் இதைவிட ஜாலியாக இந்த தேர்தலை அணுக வேண்டும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாகவே வைக்கிறேன். அது என்னென்னா, டிசைனாக டைவடிப்பாங்க. அதுவும் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே வந்து டைவடிப்பாங்க. ஜெயிச்சு உங்கள் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ அமைச்சர்லாம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குட்டிக்காரங்க போட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன, அதனால் இந்த தேர்தல் என்பது ஒரு திருவிழா கொண்டாட்டம். அதனால் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாள் வரை இந்த கொண்டாட்டத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாட வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. சரியா தோழர்களே? என்னோட அந்த தமிழகத்தை காப்போம் சீரீஸு உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். சவுக்கு மீடியா உள்ளிட்ட பல்வேறு சேனல்களில் நான் இந்த ஊடகங்களுக்கு திமுக அளிக்கக்கூடிய நெருக்கடி குறித்து மிக விரிவாக நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் காலம் வந்தவுடன் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் எல்லாமே இந்த விவாத மேடைன்ற நிகழ்ச்சி நடத்துவார்கள். விவாத மேடைன்னா டிவி ஸ்டுடியோவில் கூப்பிட்டு வழக்கமாக நடக்கிற அந்த விவாதம் போல் அல்லாமல் ஒரு அரங்கத்தை அமைத்து அந்த அரங்கத்தில் அனைத்து கட்சி முக்கியமான கட்சிகளின் பிரதிநிதிகளை எல்லாம் வரவழைத்து உங்கள் கட்சி ஏன் சிறந்ததுன்னு பேசுங்க பாஸு அப்படின்ட்டு அவர்களை பேச வைப்பார்கள். அண்ட் அரங்கத்தில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களிடம் நீங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரமுகர்களிடம் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. பெரும்பாலும் பார்வையாளர்களாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி போலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கணும். நெறியாளர் என்று அந்த நிகழ்ச்சியை நடத்தும் ஊடகத்தை சேர்ந்த நெறியாளர் என்று ஒருவர் இருப்பார். அவர் மாடரேட் பண்ணுவார். சார் உங்களுக்கு 3 minutes முடிஞ்சு போச்சு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சார் நீங்கள் இப்போ பேசுங்க அப்படின்ட்டு இடைமறிக்காமல் பார்த்துக்கொள்வாங்க. இது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவாங்க. சமீப காலமாக அரசியல் விவாத நிகழ்ச்சிகளையே ஒரு போர்க்களம் போல மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன. ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, காரைக்குடியில் ஒரு தமிழ் செய்தி நிறுவனம் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறது. அதில் நாம் தமிழர் அமைப்பைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி என்பவர் திமுக மணல் கொள்ளை அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மணல் கொள்ளை அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் பேசிட்டார். நண்பர்களே, அந்த பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர்கள்லாம் அந்த உட்கார்றதுக்கு சேர் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக் நாற்காலிகளை தூக்கி அடித்து அந்த செய்தி சேனலோட நெறியாளரை அடித்து மண்டையை வச்சு கிட்டத்தட்ட வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிடுச்சு அந்த நிகழ்ச்சி. இதை நேற்று இன்வேரியபிளி அத்தனை பத்திரிகை அமைப்புகளும், இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ற திமுக குரூப் ஒன்று இருக்குதுங்க, பூரா திமுக குரூப்பு, திமுக சொம்புகள் மட்டும் நிறைந்த ஒரு பத்திரிகையாளர் அமைப்புன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம், அவர்களே கண்டிக்கிறார்கள். அவர்களே வேறு வழியின்றி கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். சரிங்களா? மற்ற பத்திரிகையாளர் அமைப்புகளும் கண்டிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனையும் கண்டிக்கின்றன. சரி, இந்த பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் 2-3 நாட்களாக நடக்கிறது. திமுககாரன் பத்திரிகையாளர்களை 5 வருஷமாக போட்டு அடிச்சுக்கிட்டு தானேங்க இருக்கான். இதனால் ஒட்டுமொத்த ஊடக உலகமுமே உண்மையை பேச வேண்டும், ஊடக உலகமே திமுகவின் ஊதுகுழலாக மாறிப்போனதா இல்லையா? எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகைகளும் ஊடகங்களும் நீங்கள் தான் உண்மை எழுதணும், நீங்கள் எங்கே எழுதுறீங்க? எழுதவே மாட்டீங்க, ஆளுங்கட்சி சொல்கிறதான் பேசுகிறீங்க,
ஆளுங்கட்சி சொல்கிறதான் கேட்குறீங்க என்று பல முறை அவர் விமர்சித்திருக்கிறார். மற்ற எதிர்க்கட்சிகளும் இந்த விமர்சனங்களை வைத்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சி எதுவும் பேசுறதில்லை. எதிர்க்கட்சிகள் பேசினால், எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேசியிருக்கிறாருன்றதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமையா அல்லவா? கொண்டு போய் இவர் பேசுகிறத சேர்க்கறத விடுங்க. அதைவிட அதிகமாக இங்கே இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதையே, இந்த ஆட்சியில் இவ்வளவு தவறுகள் நடக்கின்றன, இந்த அமைச்சர்கள் இவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள், இந்த அதிகாரிகள் இவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள், காவல்துறையில் இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்கின்றன, இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லியிருக்க வேண்டியதே இந்த மீடியா தானேங்க. 5 வருஷமாக நீங்கள் வாய் திறந்தீங்களா தோழர்களே, ஊடக நண்பர்களே? இந்த வீடியோவே உங்களுக்காக தான், ஊடகங்களுக்காக தான். ஒரு சிலரை திமுக மிரட்டுது பேசக்கூடாதுன்ட்டு. ஒரு சிலருக்கு, பெரும்பாலானோருக்கு காசையே கொடுத்து, இந்தாப்பா வச்சுக்க, எதிர்த்து எழுதாமல் இருக்கிறதோடு இல்லாமல் பாராட்டியும் எழுத வேண்டும் என்று இதற்கென்றே பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை, பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்ன்றதோட சுருக்கம்தான் பெண்ணு. நான் அதை பேனா நிறுவனம் என்று அழைப்பேன். பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு டிவி சேனலில் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அமைச்சர் மீது இந்த மாதிரி புகார் அப்படின்ட்டு போச்சுன்னா உடனே பேனா நிறுவனத்துலேருந்து ஃபோன் வரும். என்னையா டிக்கர் போடுற, எடு அந்த டிக்கரை. 95வது வினாடி அந்த டிக்கர் தூக்கப்படும் தெரியுமா? எத்தனை சேனல் இது நடந்திருக்கு தெரியுமா? நான் என்னுடைய கஷ்டங்களை, என் வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். 1-2 பொய் வழக்காங்க, 60க்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை நான் ஒருவன் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் ஊடகத்தில் உள்ளவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசிய யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு, அடி, உத்தை, மிரட்டல். சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் உள்ளிட்ட இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம், இவர்கள் உள்ளிட்ட இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் என்றைக்காவது இந்த தாக்குதல்களை கண்டித்து வாயை திறந்திருக்கிறீர்களா? நான் ஒரு யூடியூபரு, என்னை நீங்கள் பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சரி ரைட்டு. ஒரு சக மனிதன் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுகிறார்களே, கண்டித்திருக்கிறீர்களா? இன்றைக்கி உங்களை அடிச்சவனு குய்யோ முறையோன்னு கத்துறீங்க. இது அராஜகம், அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இது உங்கள் கடமையா இல்லையா? ஆளுங்கட்சி பண்ணுற தப்ப எதிர்கட்சி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அது அரசியல். 4ஆம் தூண், ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு கடமை இல்லை? இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது உங்களது கடமையா இல்லையா? அதுக்கு தானே ஜேர்னலிஸ்ட் வேலைக்கு வந்தீங்க. இல்லைன்னா போய் கொரியர்லேயோ சிலிண்டர் டெலிவரி வேலையோ போய் பார்க்க வேண்டியதானே? இல்லை ஒரு தனியார் வங்கியில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே? ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்கள்? எவ்வளவு அநியாயங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. அதை நீங்களும் பேச மாட்டீங்க. பேசுகிறவனை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டில் சாக்கடையில் ஊற்றுறாங்க, போலீஸை விட்டு மிரட்டுறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, கஞ்சா வச்சு பொய் கேஸ் போடுறாங்க. இதையாவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? நீங்களாம் அப்புறம் என்ன ஜேர்னலிஸ்ட்டுங்க? எதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லி தெரியுறீங்க? எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு பயணம் போகிறாரு. ரைட்டா? ரைட்டு. அது ஒரு செய்தியாக செய்தி. எடப்பாடி டெல்லிக்கு போனாருங்க, அவர் இது பேசியிருக்கலாம், இப்படி பேசினார், அப்படி பேசினார் அப்படின்னு போடுறதெல்லாம் செய்தின்றதை நான் ஏற்றுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு செல்லும்போது முகத்தை மறைத்து கொண்டு போனார்ன்றது செய்தியாக போடுறீங்களா? உங்களெல்லாம் வெக்கமல்ல? ஓப்பனாகவே கேட்குறேன் நான், வெக்கமல்ல? எல்லாம் நியூஸா? சில நாட்களுக்கு முன்பு புன்னகையோடு திரு பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்களா, இதோ ஓப்பனாகவே அறிவிக்கிறான், இந்த இவங்களுக்கு 27, இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக அறிவித்தார். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரே இல்லை, அவருக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது, அவர் அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு கூசாமல் எழுதுனீங்களா இல்லையா? நீங்கள் அது உங்களோட கருத்தாக எழுதியிருந்தால் கூட உங்களெல்லாம் மன்னிச்சு விட்ருவேங்க. நான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு எழுதுனீங்களா இல்லையா? மனசாட்சி இருக்காயா உங்களுக்குலாம்? ஜேர்னலிஸ்ட்டுன்னு டேக் போட்டுக்கிட்டு வண்டியில் ப்ரெஸ்ஸுன்னு எழுதிக்கிட்டு பெருமையாக சுற்றுறீங்களே.
உங்களை விட ரோட்டில் கீரை வைக்கிற ஆயா நேர்மையானவளா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நான் இதை பொதுமக்கள்கிட்ட வைக்கிறேன் இந்த கேள்வியை. ரோட்டில் வயசான பாட்டிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு 20-30 கீரை கட்டை ஒரு சின்ன இதில் போட்டு பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது, யாராவது கீரை வாங்க வருவாங்களான்ட்டு. அதுலேயும் போய் பேரம் பேசுவோம் நம்ம இல்லையா? என்னம்மா 25 ரூபா சொல்கிறேன், இவ்வளோன்னு இருக்கு, 20 ரூபான்னு கொடு. கட்டாதுப்பா அப்படிக்கும் அந்த கேள்வி இல்லையா? அந்த கீரை விற்கிற அம்மா காரில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்க முடியாது, காரே இருக்காது அதுக்கிட்ட. பைக்கில் ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு மீடியா சார் நான் அப்படிலாம் அந்த கீரை விற்கிறம்மா எங்கேயுமே சொல்லாது. ஆனால் அன்றைக்கி அந்த கீரை அன்றைக்கி விற்கலைன்னா போச்சு அந்த கீரை இல்லையா? எவ்வளோ சம்பாரிச்சிடான்? ஒரு 300 ரூபா, 200 ரூபா. தனது வயிற்று பிழைப்புக்காக கீரையை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணியிடம் இருக்கும் நேர்மை கூட ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு இருக்க உங்ககிட்டலாம் இல்லை தானே? அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்றைக்கி தேர்தல்லாம் வந்துருச்சுன்ன உடனே என்ன திமுக விமர்சனம் பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு உங்களே அடிக்கிறானா? 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்திருந்த தவறுகளை, ஊழல்களை, அராஜகங்களை, அட்டூழியங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தால் என்று உங்களை அடிக்க துணிவானா? திமுக எதிர்த்து பேசுகிறவங்களெல்லாம் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உங்களே அடிக்கிறானா? நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, வாக்காளர் பெருமக்களுக்கு, இனிமேல் வாக்காளர் பெருமக்கள் நான் உங்களை அட்ரஸ் பண்ணுறேன். இதைத்தானேங்க நான் 4 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தேர்தல் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் 50 கேமராவே வேண்டாம், இன்றைக்கி தான் எல்லா செல்ஃபோன்கள்லையும் கேமரா இருக்கே, 50 கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மேடையில் சேரை விட்டு அரிஞ்சு ரவுடித்தனம் பண்ணுறானே. அப்போது இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் செய்வார்கள்? இன்னொரு தமிழ் தொலைக்காட்சி ஒரு சில மாதங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் தொலைக்காட்சி இதே போல் ஒரு விவாத நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியது. அந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்டா என்று அழைக்கப்படக்கூடிய திரு செந்தில் அவர்கள் பங்கேற்றார். அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் கட்சிக்காரர்கள்லாம் நிறைய பேர் உள்ள கூட்டிகிட்டு போகிறத பழக்கமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நான் திமுக சார்பாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன், வரும்போதே அந்த லோக்கல் ஆளுகிட்ட சொல்லி அண்ணே ஒரு 50 பேர் அனுப்பி விடு, நான் ஆளுங்களை நான் பேசும்போதெல்லாம் கைத்தட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணேன். இப்படி இதை ஏற்பாடு பண்ணுறது வழக்கமாகிடுச்சு. இது போல் ஒரு சில மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பிஜேபி சார்பாக பிஜேபியின் இளைஞர் அணியைச் சேர்ந்த திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு பேச்சாளராக பேசுகிறார். இந்த அண்டா செந்தில் திமுக சார்பாக பேசுகிறார். பிஜேபி ஆதரவாளர்கள் அங்கே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. திரு செந்தில் அவர்கள் அந்த திமுக காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அதுவும் இந்த அண்டான்னு பேர் வந்ததே காரணம் இவர் அண்டாவாக இருப்பதால். அந்த அண்டா செந்தில் அநியாயத்துக்கு திமுகவுக்கு முட்டு கொடுப்பார். ஸோ இந்த செந்தில் பேசும்போது அங்கே அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த மேடையில் செந்தில் பேசுகிறார், மைக்கில் பேசும்போது ஏதோ அரங்கத்தில் இருக்கவங்க சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் மேடையில் பேசும்போது 4 பேர் கிண்டல் பண்ணத்தான் செய்வான், கண்டுக்காமல் போக வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இல்லைங்க நான் பேச விரும்பலைங்காட்டி நீங்கள் பாட்டு கிளம்பி போகணும் இல்லையா? அவர் பேசும்போது யாரோ கூட்டத்தில் இருக்கவங்க ஏதோ கத்திட்டான்னு சொல்லிவிட்டு அந்த மேடையிலிருந்து இறங்கியதும் இந்த அரங்கத்தில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களை தாக்க வேண்டும்னு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு கிட்ட சொல்லி, சேகர்பாபு ஒரு 50 திமுகவினர் அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த நிகழ்ச்சியில் பேச்சாளராக கலந்து கொண்ட எஸ்ஜி சூர்யாவை தாக்க திட்டமிட்டு கதவு பூட்டிட்டாங்க. வெளியில் இவங்க கதவு பூட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சூர்யா மற்றும் அந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் அவங்கெல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி சார் வெளியில் திமுககாரங்க நிற்கிறாங்க, நாங்கள் வெளில போனால் அடிக்க போகிறாங்கன்ட்டு. போலீஸ் இவர்களுக்கு பாதுகாப்பு தராமல்
திரு சூர்யா அவர்களையும் பிஜேபி ஆதரவாளர்களையும் அடிப்பதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. சூர்யாவை அடிக்கிறாங்க, பிஜேபி ஆதரவாளர்கள் அடிக்கிறாங்க. சரி பால் அனுப்பிவிட்டார். அப்புறம் அந்த அண்டா செந்தில் அதே இடத்தில் நின்று பேசுகிறார். அண்ணன் சேகர்பாபுவின் போர்ப்படை தளபதிகள் என் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர சொல்லிட்டாங்க, எல்லாரையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துட்டாங்க எல்லாம் அப்படின்னு பேட்டியே கொடுக்குறாரு. ரைட்டா? இப்போது திரு சூர்யா அவர்களையும் பிஜேபி ஆதரவாளர்களையும் தாக்கிய திமுக ரவுடிகளையும் அண்டா செந்திலையும் காவல்துறை கைது செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, செய்திகளை படித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸு சூர்யா மேலே எஃப்ஐஆர் போடுது. என்னவா? அண்டா செந்திலோடு வந்தவர்களையும் சூர்யாவும் சூர்யாவின் நண்பர்களும் தாக்கினார்கள் என்று சூர்யா மீது எஃப்ஐஆர் போட்டு சூர்யா போய் முன்ஜாமீன் வாங்குறாருங்க. இன்றைக்கி இந்த காரைக்குடியில் பத்திரிகையாளர் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து ஐயோ ஐயோ என்று குரல் கொடுக்கும் இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் அதையும் கண்டித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? சூர்யா ஒரு எழுத்தாளர், கதிர்னு ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காரு. கண்டிச்சிருக்குமா இல்லையா? நீங்கள் குறைந்தபட்சம் ஏங்க, இது ஒரு விவாதங்க, இந்த விவாதத்தில் போய் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கூடாதுங்க, அடிச்சுக்க கூடாதுங்க அப்படின்னா அது கண்டிச்சிருக்கணும், கண்டனம் வந்திருக்கணும்ல உங்ககிட்ட இருந்து. வந்துச்சா? அன்னைக்கு அந்த அடி வாங்கிய சூர்யா மீதே எஃப்ஐஆர் போட்ட காவல்துறையை கண்டித்தீர்களா? நீங்கள் உங்களே அடிக்கிறானா? அந்த கீரைக்கார அம்மா உதாரணமாக சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன்ல நான், அந்த கீரைக்கார அம்மா தான் தமிழகத்தின் பெரும்பாலான வாக்காளர்கள். நான் மீடியா சார், ப்ரெஸ்ஸு சார்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களே, நீங்கள் சிறு துளி. ஆனால் இந்த சிறு துளியாக இருந்துக்கிட்டு நம்ம போய் மக்கள்கிட்ட சொன்னாதானே உண்மைகள் சென்று சேரும். நாம் திமுகவின் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது. சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் என்றால் அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நான் எழுதுனேன்னா இந்த அவ்வளோ பேரும் நம்பிப்பாங்கன்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நான் பல இடங்களில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றெல்லாம் ஏன் பேசினேன் என்றால், இந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இப்படி எழுதுறதெல்லாம் எல்லா ஜனங்களும் நம்பிக்க மாட்டாங்க. மக்களுக்கு உண்மை நன்றாக தெரியும் என்பதை உணர்ந்துதான் நான் அதிமுக வெல்லும் என்று தொடர்ந்து ஒரு ஆண்டாக பேசிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் மீது நடந்த தாக்குதலை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி கண்டிக்கிறீங்களே, மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எழுதுகிற பொய்யெல்லாம் மக்கள் படிச்சுட்டு தந்தியில் இப்படி எழுதியிருக்கான், இதில் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்ட்டு நினைப்பார்களே ஒழிய அது உண்மை அல்ல என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் மீது நடந்த இந்த தாக்குதலை ஏன் இவ்வளவு விரிவாக நான் பேசுகிறேன் என்றால், இப்போதாவது எதிர்க்கட்சிகள் செய்யும் பிரச்சாரங்களை உண்மையாக வெளியிடுங்கள் என்பதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இவ்வளோ நாள் திமுகவோட ஊதுகுழலாகவே இருந்துட்டீங்க. திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி பொய்யை எழுதாதீங்க. எதிர்க்கட்சிகள் செய்யும் பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களின் கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போதாவது உங்களது கடமையை, ஜனநாயக கடமையை சரியாக செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நாளுக்கு முன்பாக எவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் கொண்டு சேர்க்கிறேன். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.